மீண்டும் உங்களை நாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இப்போது நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற விடயம் ஆண்களுக்கு ஏற்படுகின்ற ஆண்மையின்மை அல்லது இரக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் அல்லது ஆண்குறி விரைப்புத்தன்மை அடையாததுக்குரிய காரணங்களை பற்றி பார்த்து கொண்டிருக்கின்றோம். கடைசியாக நாங்கள் இந்த சைக்கோஜெனிக் கோசஸ் என்று மனநிலை சம்பந்தப்பட்ட விடயங்களை பற்றி நாங்கள் பார்த்தோம். அதில் முதலாவது சொன்ன விடயம் என்றால் பொதுவான பிரச்சனை, ஜெனரலைஸ் டைப். இரண்டாவதாக சூழ்நிலையுடன் மாறுபடுகின்ற ஒரு பிரச்சனை, அதாவது அதை நாங்கள் சிச்சுவேஷனல் டைப் என்று சொல்லுவோம். அதில் முக்கியமாக நான் போன நிகழ்ச்சியிலே கூட உங்களுக்கு சொன்னேன், இது அந்த ஒரு ஆணுக்கு இப்படி ஒரு பிரச்சனை ஏற்படுகிறது என்றால் என்னை பொறுத்த மட்டிலே அதே நேரத்தில் பல புத்தகங்களும் இதை தெரிவித்திருக்கின்றது. முக்கியமாக அந்த பிரச்சனை கூடுதலாக 95% இந்த ஆண்மையின்மையோ அல்லது ஆண்குறி விரைப்புத்தன்மை அடைய முடியாத அந்த பிரச்சனையானது 95% ஆண்களுக்கு மட்டுமே உரித்தான ஒரு பிரச்சனையாக இருக்கிறதே தவிர அவருடைய பெண் துணைக்கோ அல்லது மனைவிக்கோ அது 100% அது ஒரு காரணமாக அமைந்து விடுகிறது. உங்களுக்கு தெரியும், அண்மையிலே நான் ஒரு உண்மையாக கேட்டறிந்த ஒரு உண்மையான ஒரு நிகழ்ச்சியை நான் இங்கு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். உங்களுக்கு தெரியும், இப்போது உலக நாடுகள் எல்லாம், எங்களுடைய 3ஆம் உலக நாடுகளிலே கூட இது இப்போது வந்து விட்டது. என்னவென்றால், அதாவது கால் பாய்ஸ் என்று சொல்லப்படுகின்ற மேல் ப்ராஸ்டிடியூட்ஸ், அதாவது எவ்வாறு ஒரு பெண் காசுக்காக போய் அந்த பாலியல் ரீதியான தொடர்பினை வைத்துக் கொள்கிறாரோ அதை நாங்கள் கேஷுவல் செக்ஸ் ஒர்க்கர்ஸ் என்று சொல்லுவோம். அதே போல் இப்போது ஒரு பெண் தன்னுடைய கணவனுடன் திருப்தி அடையாமல் விட்டால் பல நிறுவனங்கள் மூலமாக தனக்கு தேவையான ஆண் நம்பர்களை வரவழைத்து கொள்ள முடியும். அண்மையிலே நடந்த ஒரு நிகழ்ச்சி என்னவென்றால், இந்தியாவிலே நடந்த ஒரு நிகழ்ச்சி, அதாவது ஒரு பெண் தன்னுடன் பாலியல் தொடர்புகளை வைத்துக் கொள்வதற்காக இந்த ஆண் துணையை ஒரு நிறுவனத்தின் மூலமாக அவர் பதிவு செய்து கொண்டார். பிறகு அந்த ஆண் துணை வீட்டுக்கு வந்தவுடன் அந்த பெண் அந்த ஆண் துணைக்கு என்ன செய்தார் என்றால், நல்லாக சாப்பாடு பரிமாறினாராம். எல்லாம் வடை, பாயாசம், எல்லா இறைச்சிகளுடன் எல்லா சாப்பாடு சாப்பிட்டார். எல்லாம் முடிந்த பிற்பாடு அந்த பெண் என்ன செய்தார் என்றால், அந்த ஆணுக்கு அந்த நாளுக்குரிய பணத்தை கொடுத்திருக்கிறார். கொடுத்த பிற்பாடு அந்த ஆண் என்னத்தை எதிர்பார்த்து வந்தார், அந்த பெண் தன்னுடன் பாலியல் ரீதியான தொடர்பு கொள்வதற்காகத்தான் அதற்கு காசு கொடுக்கப்பட்டது. ஆனால் அந்த பெண்ணுக்கு அந்த பாலியல் ரீதியான தொடர்பு தேவையில்லைன்னு சொல்லி, காணும் நீங்கள் வீட்டே போய் வாருங்கள் என்று சொன்னாராம். பிறகு அந்த பெண் அதில் பகிர்ந்து கொண்டிருக்கிறார் என்னவென்றால், என்னுடைய கணவருக்கு நான் நல்லாக ருசியாக சமைத்து உணவை பரிமாற வேண்டும், பரிமாறுகின்ற போது நல்ல சுவையாக இருக்கின்றது என்று சொல்லி எல்லாவற்றையும் என்னுடைய கணவர் சாப்பிட வேண்டும். அப்படி ஒரு நிலைமை என்னுடைய கணவருக்கு இல்லை. ஒரே வேலைப்பளு, எப்படி வேலைப்பளு, காலையிலே சாப்பிட முடியாது. எனவே அப்படி சாப்பிட உட்கார்ந்தாலும் கூட 7, 8, 10 தொலைபேசி அழைப்புகள் வருகிறது. என்றபடினால் எனக்கு என்னுடைய கணவருக்கு மகிழ்ச்சியாக நான் பரிமாறுவதற்கு எனக்கு நேரம் இல்லை, என்னுடைய கணவனுக்கு நேரம் இல்லை. என்றபடியால்தான் நான் இப்படி ஒரு ஆணை வரவழைத்து இதன் மூலமாக என்னுடைய ஆசையை நான் நிறைவேற்றி கொண்டேன். இதில் இருந்து உங்களுக்கு தெரிவது என்னவென்றால், அதாவது இந்த பிரச்சனைகளுக்கு எல்லாவற்றுக்கும் மூல காரணம் என்ன, ஒரு ஆணை தவிர பெண் இல்லை. இது நீங்கள் 195% செலவுகள் எல்லாம் அப்படித்தான் எங்களுக்கு தெரிவிக்கின்றன. எனவே தான் முக்கியமாக நான் முதலிலே சொன்னது போல இந்த சைக்கோஜெனிக் மனநிலை பிரச்சனையும் அது முக்கியமாக அந்த சிச்சுவேஷனல் டைப், சுற்றாடலுடன் சம்பந்தப்பட்ட விடயங்களை பார்க்கின்ற போது அது பார்ட்னர் ரிலேட்டடாகத்தான் கூடுதலாக இருக்கின்றது. அதே நேரத்திலே இன்னும் ஒரு பிரச்சனை இருக்கின்றது, பெர்ஃபார்மன்ஸ் ரிலேட்டடாகவும் இருக்கலாம். அதே நேரத்திலே ஒரு மன அழுத்தம் டியூ டு ஸ்ட்ரெஸ் மூலமாகவும் இருக்கலாம். உங்களுக்கு தெரியும், அதாவது சில இடங்களிலே ஒரு கூட்டு குடும்பம், எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி என்று சொல்லும்போது அங்கு பல பேர், மாமி, மாமா, அம்மா, அப்பா, சகோதரங்கள், கணவனுடைய சகோதரங்கள், மனைவியினுடைய சகோதரர்கள் எல்லாம் இருப்பார்கள். அந்த இடத்திலே ஒரு ஆணும் ஒரு பெண்ணும், ஒரு கணவனும் மனைவியும் தனியாக தங்களுடைய இந்த பாலியல் தொடர்புகளை வைத்துக் கொள்வது என்பது ஒரு பிரச்சனையான விடயமாகத்தான் இருக்கின்றது.
அதே நேரத்தில் உங்களுக்கு தெரியும், நாங்கள் இந்த ஒரு பெண்ணுடன் தொடர்பினை ஏற்படுத்துகின்ற போது அதுக்கு ஒரு உரிய நேரம் என்னவென்றால் காலையிலே 4 மணியிலேருந்து 5:30 மட்டும். அந்த நேரத்தில் தான் இந்த ஆணினுடைய ஹோமோன்களின் அளவு டெஸ்டஸ்டரோனும், பெண்ணினுடைய இரத்தத்தில் இருக்கிற பெண் ஹோமோன்களின் அளவு ஈஸ்ட்ரஜனும் புரோஜெஸ்டரோனும் மிக கூடுதலான அளவு சுரக்கப்படுகின்றது என்று எங்களுக்கு தெரியும். எனவே இதை அடிப்படையாக கொண்டு நாங்கள் என்ன செய்ய வேண்டும், அதாவது காலையிலே தான் பாலியல் ரீதியான தொடர்புகளை வைத்துக் கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் இப்படி ஒரு எக்ஸ்டெண்டட், அதாவது பல பேர் ஒரு குடும்பத்தில் இருக்கின்ற போது ஒரு பெண் ஆனவர் பிந்தி தன்னுடைய அறையிலே இருந்து வெளியிலே வருகின்ற போது அவரை பார்ப்பதற்கு கன பேர் இருக்கிறார்கள். எனவே அந்த இடத்திலே பெரிய ஒரு சிச்சுவேஷனல் டைப் என்று சொல்லுகின்ற போது, அதாவது என்வாயரன்மெண்ட் ரிலேட்டடாக, அதாவது சுற்றாடலுடன் சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனையாக அது இருக்கிறது. எனவே தான் பழைய காலங்களில் எல்லாம் இந்த இப்போது புது யுகத்திலே இந்த எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி என்று இருப்பதில்லை, எல்லாரும் நியூக்ளியர் ஃபேமிலி என்று தனி குடித்தளம் போய் கணவனும் மனைவி இருப்பார்கள். அது ஒரு வகையிலே பார்க்கின்ற போது இந்த பிரச்சனைக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வாக கூட இதில் இருக்கின்றது. அதே நேரத்தில் இந்த பல பேர் இருக்கின்ற போது அதன் மூலம் எத்தனை ஆயிரக்கணக்கான நன்மைகள் கிடைத்தாலும் இந்த தனி குடித்தளம் போய் நியூக்ளியர் ஃபேமிலியாக கணவனும் மனைவியின் தனிமையாக வாழுகின்ற போது அங்கு இந்த பாலியல் ரீதியான பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு காணக்கூடிய ஒரு இடமாக அது அமைந்து விடுகிறது. எனவே தான் இந்த மனநிலையானது இப்படிப்பட்ட பல பிரச்சனைகள் இருக்கின்றது. ஒரு இடத்துல நான் பார்த்திருக்கின்றேன், உண்மையான நிகழ்ச்சியை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒரு கணவர், அவர் இராணுவத்திலே வேலை செய்து கொண்டிருக்கிறார். அவருக்கு 3 கிழமைகள் தொடர்ச்சியாக வேலை செய்து பிறகு அந்த 3 கிழமைகள் முடிந்த பிற்பாடு ஒரு மாதத்திலே 4-5 நாட்கள் விடுமுறை கிடைக்கும். எனவே இந்த 4-5 நாட்கள் விடுமுறைக்கு அவர் வீட்டை வருகிறார். வீட்டை வருகின்ற போது மனைவி எப்போதுமே ஆவலாக எதிர்பார்த்து கொண்டு இருப்பார். வீட்டை வந்தவுடன் காலையிலே அவர் வாகனத்தின் மூலம் ஒரு பஸ் வண்டி மூலம் வீட்டை வந்தால் அந்த வீட்டை இருக்கின்ற கணவனினுடைய அக்கா, அவர் திருமணம் முடித்து விவாகரத்து பெற்று 2 பிள்ளைகளுடன் தம்முடைய தம்பியினுடைய வீட்டிலே வந்து இருக்கிறார். எனவே அந்த கணவனினுடைய அக்கா என்ன செய்வார், தம்பி வீட்டுக்கு வந்தவுடன் 3 கிழமைக்கு பிற்பாடு வந்தவுடன் உடனடியாக அவர் பலதரப்பட்ட பிரச்சனைகள் சொல்வார். பெரிய முக்கிய பிரச்சனை, எனக்கு செஸ்ட் பெயின், நெஞ்சு வலிக்கிறது. எனவே யாருக்கும் நெஞ்சு வலி என்று சொன்னால் நீங்கள் இந்த வைத்தியரை கண்டாலும் உடனடியாக சொல்லுவார்கள், வைத்தியசாலைக்கு சென்று இசிஜியை எடுத்துக்கொண்டு வாருங்கள், அல்லது எங்களுடைய வைத்தியசாலை நாங்கள் இசிஜியை எடுத்து பார்ப்போம். எனவே எப்போ காலையில் தான் அந்த கணவர் வந்தால், ஆசையாக வந்தால் மனைவியுடன் நாங்கள் மனைவியை காணலாம், மனைவியுடன் பாலியல் தொடர்புகளை வைத்துக் கொள்ளலாம் என்று. ஆனால் வீட்டை வந்தவுடன் அவருடைய அக்கா இந்த பிரச்சனையால் என்ன செய்கிறார், அந்த அக்காவை கூட்டிக் கொண்டு வைத்தியசாலைக்கு செல்ல வரும். வைத்தியசாலைக்கு சென்றால் நாள் முழுவதுமே அங்கு போய்விடும். எனவே இதிலேருந்து நீங்கள் என்ன பார்க்கலாம் என்றால், இந்த கூட்டு குடும்பங்கள் இருப்பதற்கு புரிய பல பிரச்சனைகள் இருக்கிறது. உண்மையாக சொல்ல போனால் அந்த 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 கணவனுடைய தமக்கைக்கு ஒரு ஜெலஸ், அதாவது ஒரு எரிச்சல், அதாவது தான் கணவனை பிரிந்து இருக்கிறார், ஆனால் தன்னுடைய மச்சால் அல்லது தன்னுடைய தம்பியினுடைய மனைவி தம்பியுடன் சந்தோஷமாக இருக்க போகிறான், அதை யோசித்தான். அதாவது அவரை அறியாமலே அவர் பின்புலத்திலே வேலை செய்து கொண்டிருக்கிறது, அதை யோசிச்சுத்தான் இந்த பிரச்சனை வந்தது. ஏன்னா இப்படி பல பிரச்சனைகளை இந்த எக்ஸ்டெண்டட் ஃபேமிலியிலே, அதாவது கூட்டு குடும்பம் இருப்பதை நாங்கள் கண்டிருக்கணும். இவையெல்லாம் ஒரு மனநீதியிலே அங்கு பாதிப்பை ஏற்படுத்துகிறது. அதன் காரணமாக கூட இப்படிப்பட்ட பாதிப்பு ஏற்படுகிறது. எனவே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் பார்க்காத அறிமுகப்படுத்தி உங்களை லைக் பண்ணலாம், ஷேர் பண்ணலாம், மணி சின்னத்தை பெல் சைனை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். நேரடியாக தொடர்பு கொள்ள விரும்பினால் 009477356245 மூலம் தொடர்பு கொள்ள முடியும். பிறந்திருக்கின்ற நாள் இனிய நாளாக அமைய அனைவருக்கும் பொதுவாக வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.